பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ராஜி கோச்சிங் கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே போயிட்டுருந்தாங்க. இது ஒரு வழியாக அவங்க சித்தப்பா மூலமாக தெரிய வந்துடுது. தெரிய வந்தோடனே அதை முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவேலுக்கு சரியான கடுப்பாகுது. கடுப்பானோடனே பாண்டியனை பார்த்துட்டு, உனக்கு வெக்கமா இல்லையாடா? எங்கள் வீட்டில் உள்ள நகைகள்லாம் கிலோ கணக்கில் வச்சுக்கிட்டு அப்படியும் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைய நீ டியூஷனுக்கு அனுப்பி தான் சாப்பிடுவியா? உனக்குலாம் வெக்கமா இல்லையா? வெள்ளை சட்டை போட்டு தான் சுற்றுவியா? அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சக்திவேல் சொல்கிறாரு, ஏன்னா நம்மக்கிட்டே வேலை பார்த்துட்டு நம்ம தங்கச்சியே கூட்டி போயிட்டு நம்ம சொத்து பத்தெல்லாம் ஆட்டையை போட்டு தான் அவனுக்குலாம் வெக்கங்கனே இருக்கும். வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே பழனி அண்ணா விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை விடு, நீனும் சேர்ந்தனாடா இதுக்கு கூட்டுக்கிழவனி, உங்களோட நகைலாம் ஓ மூலமாக தானே போயிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ தான்டா சொல்லி கொடுத்துருக்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு ஒழுங்கு மரியாதையே நகைங்க வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. பழனிங்க திருதுன்னு முழிக்காங்க. இங்கே பாண்டியன் ரொம்ப கடுப்பாகிறாங்க. ராஜி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் கோச்சிங் கிளாஸ் போகல, ஹோம் டியூஷனுக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் அவ்வளோ சொல்லியும் நீ டியூஷன் போயிருக்க என்ன அப்படிங்கிறாங்க. பார்த்தியாண்ணே அடுத்த நடிப்பை பார்த்தியா? போக சொன்னது இவங்க, அதுவும் எவ்வளோ தூரத்துக்கு போய் கிளாஸ் இருக்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கையில் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்குது. பார்த்தியாண்ணே இந்த நடிப்பெல்லாம் நம்ம பழைய காலத்துலேயே பார்த்துட்டோம், பெரிய பெரிய நடிகர்கிட்ட பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன எந்த விஷயமே எனக்கு தெரியாது, இதான் உண்மை, இதை நீங்கள் பழனிட்டு கேளுங்க. அவன் சொல்லுவான், இந்த உங்கள் நகை எங்கள் வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாது, கோச்சிங் கிளாஸ் தான் ராஜி போயிட்டுருக்கான்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் ஹோம் டியூஷன் எடுக்க போகிறான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே மச்சானுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாடா உங்கள் மச்சானுக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் மச்சானுக்கு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொல்லுவார் தானே அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ சொன்னாலும் சொல்லட்டும், உண்மை அதுதானே, ராஜி கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தானே சொல்லிட்டு போனான் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, ராஜி நீ அப்படி தானே சொல்லிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, எனக்கு வேறு வழி தெரியல, கதிர் என்னால் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார் அப்படிங்கிறாங்க. அண்ணே நடிப்பெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தியா, அவங்க கஷ்டப்படுறாங்கண்ணா, நம்ம வீட்டில் உள்ள நகை கிலோ கணக்கெலாம் கொண்டு கொடுத்துட்டு இப்போ இந்த பிள்ளை கஷ்டப்படுதாண்ணா, அவன் புருஷன் கஷ்டப்படுறாண்ணா, அவ்வளோ நகையும் வச்சு சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்து சாப்பிடலாம், அப்படி உள்ள நகை அது. இதுக்கு இவங்க போகிறாங்களே, ரொம்ப நம்புத மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, உங்கள் நகை எங்கள் வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்காத, முதல்ல எங்கள் நகையை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க முத்துவேலு. இதுக்கு வடுவு சொல்கிறாங்க, என் நகை என் பொண்ணுகிட்ட தான் இருக்கணும், நீங்கள் இது போட்ட நகை கிடையாது நீங்கள் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், உன் பொண்ணு கூட இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தங்க அனுப்புகிறாங்க. உடனே என்ன நினச்சிட்ருக்கீங்க, அண்ணி உங்களுக்கு விளையாட்டு பொருளா? அன்றைக்கி என்னன்னா அம்மாவை வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி என்னன்னா அண்ணியை வெளியே போகணுன்னு சொல்கிறீங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டு விஷயத்தில் 1000 இருக்கு, நீ ஏன்டா தலையிடுத, மச்சான் வீட்டை பற்றியே போயிட்டு அப்படியே போயிரு, இப்போ நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிகிட்ட கேட்குறாங்க பாண்டியன், இங்கே பாரு கோமதி, நான் உன்னைய கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் வச்சு பார்த்துட்ருக்கேன், உன்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை, ஆனால் நீ எல்லா விஷயத்தையுமே மறைக்கிற. நகையை உங்கள் அண்ணி தந்திருக்காங்கன்னா அதை என்கிட்ட நீ சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்போ நான் வாங்க வேண்டான்னு சொல்லியிருப்போம்ல, இதெல்லாம் கொண்டு நீ எங்கே வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. லாக்கரில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் கை தட்டுறாரு. தட்டிட்டு, பார்த்தியானே அவங்க நகையை ரொம்ப தெளிவாக பேங்கில் கொண்டு வச்சுருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டு நகையை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் அங்கே பேங்கில் வைக்காங்க. பேங்க்காரனை சொல்லணும், திருட்டுத்தனம் பண்ணதவங்களுக்கெல்லாம் அவங்க பேங்க் லாக்கரில் கொடுத்துருக்கணும்ல, சொல்லத்தான் செய்வானுங்க. நம்ம வீட்டிலே வேலை பார்த்து நம்ம கொடுக்குற கஞ்சி எச்சி கஞ்சி குடிச்சிட்டு நம்மக்கிட்டே சம்பளத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு ஏற்றாப்புல இடத்தையும் வாங்கி வீடையும் கட்டி நம்மளுக்கு எதெல்லாம் தொழிலையும் பண்ணி இன்றைக்கி நம்ம வீட்டு பொருளையும் திருடுற அளவுக்கு ஆகிட்டு. அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த ஓடுகாலி ஓடும் போதே நான் காலி பண்ணிட்டு தான் நீ கேட்க மாட்டேன்ட்ட அப்படிங்கிறாங்க. டேய் அவன் நம்மளை விட்டு ஒரு ஆள் போகுதுனாங்கன்னு நம்மளுக்கு தேவையில்லடா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, தயவுசெய்து அப்பான்னு கூப்பிட்றாத, என் வீட்டு நகை வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அவங்க வீட்டு நகை நம்மளுக்கு கேட்குறாச்சு, நகையை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நகையை கொடுத்துர்லாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, உங்கள் நகை எங்களுக்கு தேவையில்லை, கோமதி நகை எட்டுவா அப்படிங்கிறாங்க. பேங்க் லாக்கரில் இருந்துருக்கு, இப்போ இருக்குது, பேங்க் லீவ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் பேங்க் லீவ் ஆயிரும், நகை பேங்க்கு போயிடும், ஆனால் எல்லாம் நடிப்புனேன், நகை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தரமாட்டானுங்க, என்ன அவ்வளவும் திருட்டு பயலுங்க அப்படிங்கிறாங்க. யார் திருட்டு பைய, மரியாதையாக பேசி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க கதிர். உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை, வீடு பூந்து என் நகையை களவாண்டு போன பையதானடா நீ அப்படிங்கிறாங்க. கதிர் கவுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுத்துட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள நகையை எடுத்துகிட்டு போனது நான், கதிர் கிடையாது.
கதிருக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ! நகையை நீ எடுத்துகிட்டு போய் கதிர்கிட்ட கொடுத்துட்ட. துரை வந்து அதை அவங்க வீட்டில் வச்சுருக்காரு அப்படி தானே அப்படிங்கிறாங்க சக்திவேல். சித்தப்பா எல்லாத்துக்குமே பொடி வச்சே பேசாதீங்க. நகையை எடுத்துகிட்டு போனது உண்மை தான். அந்த நகை ஒரு வகையில் வந்து திருட்டு போயிடுச்சு. அதை நான் மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு கதிருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்கள் நகை உங்களுக்கு வந்துடும். பேங்கில் இருக்க நகை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா? முதல்ல நகையை கொண்டாங்க, அதுக்கப்புறம் வாய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி மேனேஜருக்கு ஃபோன் அடிக்காங்க. சார் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. பேங்க் லாக்கரில் நகை எடுக்கணும் அப்படின்னுமா. நேரம் முடிஞ்சு போச்சுமா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வரீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சார், ஒரு அர்ஜென்ட் சார், எடுத்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாகப்படும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இருக்கேன் வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. பேங்க் லாக்கரில் போய் எடுக்காங்க. அப்போ மேனேஜர் கேட்குறேன், என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், தேவைப்படுது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக கொண்டு பிடிங்கி இதான் உங்கள் நகை அப்படிங்கிறாங்க. அந்த நகை யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலோட நகை. அந்த நகையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணி இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்காது, நகை வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லிட்டாரு, நகை வந்து இவகிட்ட இருந்தால் சரி வராடா, பேசாமல் நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கி வைக்காங்க. நகையெல்லாம் உழைச்சி பார்க்குறாங்க. நகை வந்து கவரிங் நகை அப்படியே கருப்பு அடிச்சிருக்கு. உடனே முத்துவேல்கிட்ட சொல்கிறார், அண்ணே நகையை மாற்றினாலும் மாற்றிருப்பாங்க, திருட்டு போயிடுவ, நம்ம நகையை எடுத்துகிட்டு கவரிங் நகை கூட வச்சுருப்பாங்க, நம்ம ஆசாட்டு கொண்டு செக் பண்ணால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணால் தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாண்ணா விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைண்ணே அவங்க நகையை வந்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், நகையை நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நகையை நம்ம செக் பண்ண வேண்டாம், அவன்கிட்ட வாங்கினதே பெரிய அசிங்கமாக இருக்குது, பிச்சை போட்ட மாதிரி போட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே இதை நீ பிச்சைனாலும் போடுண்ணே, ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அவனுக்கு கொடுக்கூடாதுண்ணே, ரோட்டில் போகிறவனுக்கு எவனுக்குனாலும் கொடு, நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை தூரையே போடு, அந்த நகையை தூர போடுண்ணே, தண்ணிக்குள்ளே போடு, எதுனாலும் போடு, ஆனால் அவனுக்கு போய் சேரப்படாதுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி பாட்டி சொல்லுவாங்க, இது என்னடா பழக்கம், நீனும் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தவங்களையும் சாப்பிட விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வைப்போம், என் குடும்ப சொத்தாக இருக்கும், எங்கள் அண்ணனுக்கு போட்ட நகையாக இருக்கும், ஆனால் வந்து அதை வந்து ஏற்று வீட்டுக்காரன் அனுபவிப்பான், நான் பார்த்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. டேய் என்னைக்கிட்டா திருந்துவீங்க, குமாருக்கு கல்யாணம் முடிக்கணும், இன்னும் இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. அத்தா ஒன்று சொல்லுதான் கேட்டுக்கா, நீங்கள் பொம்பளைகள் எல்லாம் சரியில்லாத போது குமாருக்கு பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் குமார் ராஜகுமாரனை தான் வரணும், ராஜகுமாரி வரமாட்டான், அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன. ஆனால் நான் வந்து என் பையனை சும்மா விட மாட்டேன், என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ எனக்கு தெரியும், தரத்து பொண்ணை கட்டி வைக்கலான்னு பார்க்கேன், ஆனால் நீங்கள் பண்ணுற பார்வைக்கு அது நடக்காதுன்னு நினைக்கேன், நான் 2ஆம் தரத்து பொண்ணை தான் கட்டி வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கேன், அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், அதுக்காக உங்கள் முன்னாடி நான் தோக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் அதை எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாட்டுக்கு சக்திவேல்கிட்ட. சக்திவேல் சொல்கிறாங்க, நீ நல்லா இருப்பீங்க, நீங்கள் எதுவும் என்கிட்ட பேசிடாதீங்க, அண்ணன்கிட்ட எதுவும் பேசணுமா பேசிக்கிடுங்க, அது உங்களை சேர்ந்தது, உங்கள் நகையை வந்து உங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்தேன் வச்சுன்னு சொல்லுதில்ல, நீ நம்ம எல்லாத்தையும் வந்து அசிங்கப்படுத்திட்டு தானே அவன் போனான், நியாயப்படி என்னை விட உங்களுக்கு தானே நீ வலிக்கணும், நீங்கள் பெற்றிட்டீங்க, உங்கள் மகான்னு சொல்லி பாசத்தில் பொங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அசிங்கம் நாங்களும் பட்டுனுன்றோம், நீங்களும் தானே பட்டுனுட்டீங்க, இன்றைக்கி வரைக்கும் நம்ம தலை காட்ட முடியுதா, நீ 30 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ உங்களுக்கு எங்கள் வழி தெரியாது, நீங்கள் வந்து அதை உணர்ந்தீங்களா உணரலையான்னு எனக்கு தெரியல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து அசிங்கப்பட்டுருக்கோம், யார் அந்த ஏற்று வீட்டுக்காரன்ட்டு, எங்ககிட்டே வேலை பார்த்துட்டு எங்களுக்கு ஏற்றாப்புலேயே திமிரு போனால் எப்படி இருக்கும், கடுப்பாக இருக்கும், நான் எத்தனை நாள் சம்பளம் கொடுத்துருப்பேன், எங்கள் அண்ணன் எத்தனை நாள் சம்பளம் கொடுத்துருப்பாரு, எங்கள் அப்பா எத்தனை நாள் சம்பளம் கொடுத்துருப்பாரு, அப்படி இருந்தும் வசதியாக வளர்த்த என் தங்கச்சியை கூப்பிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார், அப்பேற்பட்டவனை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எங்கள் மனசு வலிக்க, நீ இந்த நகையை எங்களுக்கு தேவையில்ல, நீ எங்களுக்கு கோடி கணக்கில் சொத்து இருக்குது, ஒரு நாள் வருமானமே எங்களுக்கு லட்சக்கணக்கில் வருது, ஆனாலும் இந்த நகை வேணும் எது கேட்குறோன்னு நினைக்கிங்க, இந்த எங்கள் வீட்டு நகை அங்கே இருக்கக்கூடாது, அதுவும் நம்ம வீட்டு நகை அங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான், அதாவது வைராக்கியத்தில் தான் கேட்குறேன், நீ நகை யாருக்கும் தேவையில்ல, நீங்கள் உங்கள்கிட்ட தந்தாலும் மறுபடியும் அங்கே தான் கொடுப்பீங்க, இதான் தெரிஞ்ச உண்மை தான், குமார் இதை பீரோவில் வை அப்படிங்கிறாங்க. அண்ணன் பீரோவில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டே ஓன்றதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, இதில் உள்ள ரொம்ப தப்புங்க, இது அக்காவுக்கு போட்டுனாங்க, அக்காட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னடி ஒத்து ஊதுதியா, மறுபடியும் நாங்கள் அங்கே போய் சேரணும், இதில் உனக்கு எதுவும் பங்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, மச்சான் என்னன்னா அக்காவை வந்து வேறு எவனுக்காக கொடுத்தீங்களா வச்சுட்டிங்களான்னு கேட்காரு.
நீங்கள் என்னண்ணா இப்படி பேசுகிறீங்க, இது என்ன இதில் பேசுகிறது அர்த்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுவோட பாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப வரம்பு மீறி போகிறீங்களா, பொம்பளைகள்கிட்ட என்ன பேசணும் என்ன நடந்துக்கணும்னு தெரியாமல் நடந்துகிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு உணர்வு உண்டு. என் மகளை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பா, இல்லை என் பேத்தியை நான் பார்க்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தா எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறாரு முத்துவேல். சரிடா நீ ஏதாவது மாற்றிடா அப்படிங்கிற மாறலை, உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு கேட்கும்போது அங்கேயே போயிருங்க. எப்படி பழனி நாங்கள் தலையில் தண்ணி தெளித்து அனுப்பிட்டோமோ அதே மாதிரி உங்களையும் அனுப்பிடுவோம், நிம்மதியாவது இருப்போம். இப்போ தம்பி சொன்ன மாதிரி குமாருக்கு பொண்ணு கிடைக்காம இருக்க காரணம் நீங்கள் 3 பேரும் தான். நீங்கள் 3 பேருமே அங்கே போயிட்டீங்கன்னா அசால்ட்டாக குமாருக்கு பொண்ணு கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அப்போ ஒன்று செய்டா, ஆத்தா போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா எல்லோரும் தான் போய் சேர போகிறோம், ஆனால் நீங்கள் 3 பேரும் எங்கள் 2 பேர் நீங்கள் 3 பேர்த்தையும் அனுப்பி விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. டே அப்படிலாம் பேசாதடா ஆத்தா இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. ஆத்தா நான் அவங்கள நீங்கள் நாங்கள் தவிர இந்த மாதிரி வார்த்தை பேசுனது கிடையாது, தம்பி கூட ஏதாவது பேசியிருப்பான், உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் ஆத்தா, நீங்கள் எதுக்கு அவங்களோட சேர்ந்துட்டு இந்த வீட்டுக்கு எதிராக இருக்கீங்க அப்படிங்க. யார்கிட்ட எதிராக இருக்கா, நான் வந்து பேத்தி சைடு நிற்கிறதா, மோகன் சைடு நிற்கிறதா, மருமகன் சைடு நிற்கிறதா, மோகன் சைடு நிற்கிறதா, யார் சைடில் தான் நிற்கிறது சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியலை. என் காலம் முடியதுக்குள்ளே கோமதியும் அந்த ராஜியும் இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டாங்கன்னு நான் ஆசையில் ஏங்கிட்டு இருக்கேன்டா, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிற இருக்க கோபத்தில் தாத்தா போட்டு தள்ளிட்டு நான் உள்ளே போயிடுவேன், நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, அவங்க வந்து நம்மளுக்கு குடும்ப பழமை எதிரி, ஒரு காலம் நடக்காது. 30 வருஷமாக பேசாத பாசம் இப்போ வந்துடுமா, ஒரு காலம் வராது. நாங்களும் மாற மாட்டோம், உங்களை மாற்றையும் விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே குமார் சொல்கிறாங்க, அப்பா அங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகுது ஆகலை, ஆனால் ஏற்று வீட்டு குடும்பம் பகை தான் அப்படிங்கிறாங்க. இந்தாண்டா சரியான நாள் திருவள்ளுவர் கொண்டு வைடா நகையை அப்படிங்கிறாங்க. கொண்டு வைக்கிறாங்க. உடனே குமாருக்கு பொண்ணு பார்த்த வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. அதான் எல்லோரும் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனீங்களா அப்படிங்கிறாரு சக்திவேல். இல்லை என் பையன் ஒருத்தன் ஃபாரினில் இருக்கான், அவன் வந்தோடனே கல்யாணத்தை பேசிக்கலாம்னு சொன்னோம்ல, அவன் வந்துட்டான், அதான் அவனை கூப்பிட்டு நாளைக்கு வரலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே எல்லாருமே பயங்கரமான ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாண்டியன் வீட்டில் சரியான புகைச்சல். பாண்டியன் ரொம்பவே அமைதியாக உட்காந்துருக்காரு. கதிர், ராஜி, மீனா எல்லாருமே நிற்காங்க. ஆகா இன்றைக்கி என்ன சண்டைங்க வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதிகிட்ட கூப்பிட்றாங்க பாண்டியன். கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் தப்பு செஞ்சுட்டேனா கோமதி அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க செஞ்சீங்க, தப்புலாம் நாங்கள் தாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேறீங்களே, அதான் கேட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் டியூஷன் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னேன், இதுக்கு தானே சொன்னேன். நம்ம வந்து அந்த பிள்ளை உழைப்பில் தான் சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க அண்ணன்மார்ட்ட நான் வேலை பார்த்துருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன், அவங்களோட டைப் என்னன்னு எனக்கு தெரியும். யாருமே அவங்களுக்கு கீழேன்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து மேலேன்னு நினைக்க மாட்டாங்க. அதுபோக அந்த பிள்ளையும் அந்த வீட்டில் தான் வளர்ந்துச்சின்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க நகையை கொடுத்த உணர்வை தப்பாக சொல்ல முடியாது. அவங்க அம்மா அவங்க பிள்ளைக்கு கொடுக்காங்க, அதை நீ வந்து சரி என் அம்மா தான் கொடுக்காங்கன்னு விட்டுட்டேன். ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், போட்டுட்டு நகையை நைஸாக கொடுத்து பழனிகிட்ட கொடுத்து அங்கே கொடுத்துருன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த அசிங்கம் தேவையில்லை. அதுபோக அந்த ராஜி பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ மாமான்னு கூப்பிடாதம்மா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் மன்னிச்சிருங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் அவன்கிட்ட படித்து சொல்லணும்மா, டியூஷன் எடுக்காத அசிங்கம்ன்ட்டு. பாரு படிப்பை சொல்லிக் கொடுக்குறது நல்லது தான், ஆனால் பாரு உங்கள் வீட்டில் எப்படி எடுத்துக்காங்க பாரு, படித்த படிப்பு மண்ணாக்கிறதுக்கு என்ன வேலையை அதை பார்ப்பாங்க. அதனால தான் வீட்டில் நான் டியூஷன் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன் தவிர்த்து வேறு இன்னுமே கிடையாது. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நான் இதே ஊருக்கு வந்து ஒரு அனாதை மாதிரி வந்தேன், வந்து தான் அவங்க அத்தையை பார்த்து விரும்பி கட்டிக்கிட்டேன், அவங்க வீட்டில் தான் வேலையும் பார்த்துருக்கேன். ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வைராக்கியம் தான். இவங்க நம்மளை ரொம்ப வந்து மலிவாக நினைக்காங்க, இவங்க முன்னாடி வாழ்ந்தாகணும், எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து எனக்கு வருமானம் மட்டும் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 20,000 30,000 வருமானம் வருது. விவசாய நிலத்துலையாக இருக்கட்டும், என்னோடய மளிகை கடையிலையாக இருக்கட்டும், என்னுடைய கடை காம்ப்ளெக்ஸ்லேயாக இருக்கட்டும், மொத்தத்தில் எல்லா வருமானத்தையும் வச்சு சொல்கிறேன். எல்லாமே நான் வந்து சிறுக உருவாக்குனது, அதுவும் வைராக்கியமாக. அந்த வைராக்கியத்தை நொறுக்கு விதமாக நீ பண்ண செயல் இருக்குது. ஹோம் டியூஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. சரி உன் புருஷனுக்காக தானே டியூஷன் எடுக்க போனேன், உன் புருஷன்ட்டே ஏதாவது சொன்னியா அப்படிங்கிறாங்க. கதிர் நினைக்காரு, நம்மகிட்ட எதையும் மறைச்சா வந்து நீ எதுவும் நினைப்பியான்னு சொன்னாலும், அப்போ இதை தான் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டவே எப்பவுமே சொல்லிட்டா,
அவள் விருப்பம் எடுக்கணும்னு சொன்னால் எடுக்கணும்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா சூப்பர்ரா, உன் பொண்டாட்டியை ஊராக டியூஷன் எடுக்க வச்சு நீ சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு பார்க்குறியோ? கட்டின பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட வழி இல்லாத நீ ஏன் கல்யாணம் முடிக்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு ஏன் இவ்வளோ தான் சாப்பாடு போடுது, நீங்கள் இதெல்லாம் பேச வேண்டாம். உங்கள் வீட்டில் நான் இருந்தால் இப்படி தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் தனி கொடுத்தன போகிறேன்னா போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் கதிர் நல்லா இருப்படா, தனி கொடுத்தன மட்டும் பேராடா, நல்லா இருப்படா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி விடு கோமதி, ஓன் தான் வேலி வரைக்கும் தான் போகும், போட்டோம் விடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறு சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்து சொல்கிறாரு, டேய் கதிர் வேணாண்டா விட்றா, வேணாம் ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, அவள் என்கிட்ட சொல்லி தான் ஹோம் டியூஷன் போயிருக்கா, அவளை நான் தான் போகணுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து தப்பாக நினச்சா நான் என்ன செய்ய முடியும்? என் பொண்டாட்டி என்கிட்ட தான் கேட்க முடியும், எல்லார்ட்டையும் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரியப்பா, நீ பெரிய மனுஷனாகிட்ட, உன் பொண்டாட்டியும் என்கிட்ட கேட்க வேண்டாம், நீனும் என்கிட்ட கேட்க வேண்டாம், உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க, விருப்பம் போல் செய்யறதுக்கு நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க. ஏன்னா வீட்டோட இருக்குது அப்படின்னா தானே இருப்பீங்க, இருங்க. நான் அப்படி எதுவும் கரெக்டாக இருங்கன்னு சொன்னோம்னா தண்ணி கொடுத்து நான் போகிறேன்னு சொல்லுதீங்க. பெற்ற தாப்பனுக்கு என்ன வழி வலிக்குன்னு உனக்கு இன்றைக்கி தெரியல. என்னைக்கு உனக்கு பிள்ளை பிறக்கோ அன்னைக்கு வந்து உன் பிள்ளை பேசுவான் பார்த்தியா, அன்னைக்கு வலிக்கும், அன்னைக்கு தெரியும். கோமதி நான் வேறு எதுவும் பேசலை கோமதி, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியை பார்த்து போயிடுறாரு. முன்னாடியே பழனி போகிறாரு. மச்சான் மன்னிச்சுக்கங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா பண்ணுவ, உன் மேலே நான் தப்பு சொல்லலை, கெட்டின முன்னாடியே என்கிட்ட உண்மையை சொல்லலை, மச்சினை நீ என்கிட்ட சொல்லணும்னு நான் வருத்தப்பட போகிறேண்ணா, விடு. உங்கள் அக்கா என்கிட்ட உள்ளதை சொல்லியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது, அந்த நகையை நான் அதுக்காக அவன்கிட்ட கொடுத்து விட்டுருக்கலாம். இன்றைக்கி பாரு எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க, இவ்வளோ அசிங்கப்பட்டு பின் கடை திறந்து உட்கார முடியுமாடா? இல்லை அவங்க முன்னாடி தான் நெஞ்சு நிமிந்து நான் நடந்த முடியுமா பழைய மாதிரி? முடியாதுடா. அவங்க வீட்டு நகையை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓ நகை யார் எடுத்தேன் நான் கேட்கும்போதே அதை நினைக்கும் போதே நான் கூசுதுப்பா, வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்கள் மேலே என்ன மச்சான் தப்பு அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது, மேலே இருக்காரில் கடவுள், அவருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாத, தெரிஞ்சாலுமே அவங்க வந்து ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, இன்னும் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. வேறு என்ன, விடு இன்னும் கொஞ்சம் தனிமைகள் விடு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளம்பி போகிறாரு. அக்கா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம், மச்சானா ரொம்ப குற்ற உணர்ச்சியில் மாற்றிட்டோம், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. சரி விட்றா, இதையே பேசிகிட்டு இருக்கா, அவர் சரியாயிடுவார், நீங்கள் அங்கே வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கதிர் ராஜ் ரூம் போயிடுறாங்க. அவன் கதிர் கதை உடைச்சிட்டு கேட்குறாரு, ராஜி அப்படிங்கிறாங்க, ஏன் நீ இது என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு கதிரே, உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில, ஆனாலும் நீ கஷ்டப்படுறதை என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் ஒரு ஆள் கஷ்டத்தை ஒரு ஆள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, உயிராக லவ் பண்ணால் ஃபீல் பண்ணுவாங்க. நீ நான் ரூம்மேட்டு தானே, ரூம்மேட்டு கஷ்டப்பட்டால் உனக்கு என்ன, நீ சொகுசாக இருந்துக்க வேண்டியதானே, நீ எதுக்கு ஹோம் டியூஷன் போகிற அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி சுயநலமாக என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்க முடியாது, இருக்கணும், இந்த காலத்தில் அப்படி தான் பிழைக்க முடியும், உனக்கு நான் தாலி கட்டியிருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி நீ என்ன சுதந்திரமாக கூட இருக்கலாம், உன் வாழ்க்கையை மறுகட்டமைப்பு பண்ணனா கூட உனக்கு அதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. உன் வாயை மூடு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாங்க. பெட்ஷீட்டுக்குள்ளே ரொம்பவே அழுகிறாங்க. நான் இவனை இந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அவன் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டுறானே, நான் உன்கிட்ட சொல்லாமல் வேலைக்கு போன காரணமே உன் கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இங்கே கதிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடுப்பாகி வீட்டை விட்டு வெளில கிளம்பி போகிறாரு. உடனே குமார் அவன் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்க, நான் போகிறான் போகிற திருடன் அப்படிங்கிறாங்க. ஏய் மரியாதையாக பேசுகிறா அப்படிங்கிறாங்க. நீ திருடன் தான்டா, கல்யாணம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வைக்கும்போது நகையும் என் தங்கச்சியும் திருடிட்டு போனேன், இன்றைக்கி எங்கள் பெரியம்மா நகையை திருடிட்டு போயிருக்கேன், இப்படி ஒவ்வொன்றா செய்ய போகிறேன். இன்னும் எங்கள் வீட்டு முன்னாடி கிடக்கிற பாத்திர பண்டம், சைக்கிளு, இத்து போன சேரு அதெல்லாம் நிறைய கிடக்கு, அதெல்லாம் திருடிட்டு போனாலும் போயிடுவா, அதுவும் பத்திரமா தான் வைக்கணும், இல்லைனா பழைய இரும்பு கடையில் கொண்டு போடணும், இல்லைனா அது கூட எங்கள் வீட்டு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே கதிருக்கு சரியான கோபமாகவும் இருக்குது. அது போக வந்து ராஜி வந்து நகையை வாங்கி வச்சதுனால தானே இப்படி பேச வேண்டியிருக்கான், அப்படி பேசதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டுக்குள்ளே கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்னடா கதிர் எப்போவுமே வில் போட்டாக இருப்பான், இப்போ அமைதியாக போகிறான் குமார் அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. சொல்கிறாங்க, திருடுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, திருடனுக்கு தேள் கொட்டினா நாசுக்காக போகலாம், அது மாதிரி போயிட்டுருக்கான், திருடன் தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என் கதிருக்கு சரியான கடுப்பாகுது. கடுப்பாகி அங்கேருந்து ராஜிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உங்கள் அண்ணனை ஒழுங்கு மரியாதையாக இருக்க சொல்லு, இல்லைன்னா வாயை உடச்சி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு அவன் நீ தங்கச்சியாக நினைக்கலையோ, என்றைக்கு அந்த குடும்பம் நீ ஒரு பிள்ளையாக நினைக்கலையோ, எனக்கு அவங்க யாருமே கிடையாது, எனக்கு புருஷனாக நீ மட்டும்தான் இருக்க, ஃபோனை வை அப்படின்றாங்க. இதை கேட்ட
கதிர் பயங்கரமாக சிந்தனை பண்ணுறாரு. என்ன புருஷங்க நான் மட்டும் தான் இருக்கேனா, அவங்க யாருன்னே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக திரும்பி வராரு. டேய் குமார் என்னடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. திருட்டு பேர் என்னல அப்படிங்கிறாங்க. என்ன இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கிடந்த ஒரு பொருள் எடுத்து கூட்டு கூட்டுன்னு கொடுக்காரு. இருந்தவெல்லாம் தெரிச்சு ஓடுதாருங்க. குமாருக்கு சரியான பூசை முடியாமல் போய் பொத்துன்னு ஒரு இடத்துல விழுந்துருந்தாரு. விழுந்ததில் வந்து 2 3 பல்லு உடஞ்சிருது. உடஞ்சி தக்காளி சட்னியாக வெளியே வந்து கிடக்கு. உடனே அங்கே இருந்தவங்க கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பல்லு உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பல்லை கட்டி விட்றாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. வாயில் கெட்டெலாம் போட்டிருக்கு. அப்போ சக்திவேல் வர என்னடா வாயில் என்னடாச்சு என்னடாச்சு நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரன் வரான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா தடுமாறி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்து போகண்டமாடா உனக்கு கல்யாணம் வைக்க போகிறோம் நீ லூஸ் மாதிரி பண்ணியிருக்க அப்படி அப்படிங்கிறாங்க. ஆகா கதிர்கிட்ட நம்ம வாங்கி கேட்டோம்னு தெரிஞ்சுன்னா அப்பா இதுக்கு மேலே சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா தெரியாமல் நடந்துட்டுப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தேனா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் சக்திவேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்யாணம் வச்சாலே ஒரு மேடு பள்ளம் வரும்பாங்க பெரியவங்க. அன்றைக்கி ரொம்ப கவனமாக இல்லாமல் தான் அப்படி ஆயிடுச்சு. சரி சரி இனிமேல் கவனமாக இருக்கு மொட்டை மாடியில் போயிருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா போயிட்டு போயிடுறாங்க. என்னென்ன இவன் முட்டிக்கிட்டு மோதிக்கும் கிடக்கான் அப்படிங்கிறாங்க. நமக்கு நேரமே சரியில்லடா. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்க. அவனை பார்க்க வேண்டாம். அவன் வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அவனை பார்த்தாங்கன்னா வேறு என்னமோ நினைப்பாங்க. சரியா நம்ம பேசிடுவோம். கல்யாணத்தை ஒரு 2 மாதம் தள்ளி வச்சுட்டு நம்ம இது பண்ணிப்போம். அதுக்கு உள்ளே அவனுக்கு அந்த காயங்கள் ஆறிடும். பல்லும் சேர்ந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. குமாருக்கு பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் வராங்க. இங்கே வந்து வடுவு நகை போடாமல் இருக்காங்க. இவருக்கு சரியான கடுப்பாகுது. கடுப்பானோடனே டேய் சக்திவேல் அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க. அவட்ட நகை கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அதனால் அவள் வருங்களத்தை நல்லா இருக்காது நகையை குமார் எடுத்து கேளுங்கிறாங்க. சரி நீ குமார் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்கோம் நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு கொடுக்காரு. இந்தா நகை போடணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க. இதை கழுத்தில் போடு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு வழியே இல்லாமல் நகையெல்லாம் எடுத்து கழுத்தில் போட போகிறாங்க. நகை இது வேறு மாதிரி இருக்குது. அதுவும் கருத்து இருக்குது. வேறு நகைலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. நம்ம இதை வேறு சொன்னோமா எதுவும் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுக்கிறாங்க. போட்டு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு மாப்பிள்ளை எங்கே போயிருக்காங்க அப்படிங்கும்போது மாப்பிள்ளை டூர் போயிருக்காரு ஊட்டிக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையை நான் நேரில் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு பொண்ணோட பிரதர். சரிப்பா வந்துடுவான் ஃபோட்டோவில் பார்த்துக்கோங்க உங்களை நேரில் ஒரு நாள் வந்து பார்ப்பான் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு எனக்கு ஃபோட்டோவில் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணோட அப்பா சொல்கிறாரு பையன் இதோட ஃபோட்டோவோட நல்லா இருப்பாப்புல அப்படி அப்படிங்கும்போது சரி ரைட்டு அப்போ நாள் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ நாள் வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு 2 மாதம் டைம் வைப்போம் அப்படிங்கிறாரு முத்துவேல். இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க என்னங்க நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் வைக்கிறீங்க இப்போ 2 மாதம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு ஜோசியக்கார்ட்ட கேட்டோம் அவர் தான் 2 மாதம் கழிச்சு வைக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க ஆமாம் ஜோசியர்கிட்ட கேட்டோம் அவங்க தான் 2 மாதம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார் 2 மாதம் எனக்கு லீவ் இல்லை. 1 மாதத்தில் நான் கிளம்பிடுவேன் ஃபாரின் கிளம்பிடுவேன். அதனால் 1 மாதத்தில் வச்சா நான் நல்லா கலந்துக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லையே எங்கள் ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரே. சரி நாளைக்கு நான் ஜோசியர்கிட்ட பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி ஜோசியர்கிட்ட பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க அண்ணே கைகூடி வர்றதும் நடக்காது கொடுக்கணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே என்ன செய்யனே தெரில அவனுக்கு காயங்கள் ஆறணும்னா 2 மாதம் ஆயிருமாண்ணே அப்படிங்கிறாங்க. நேராக சக்திவேல் முத்துவேலும் குமாரை பார்க்க போகிறாங்க. டேய் டாக்டர் என்னடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்டாக 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க ஆடுறதுக்கு இந்த காயங்களும் இந்த பல்லும் சேர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிவா நாளைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறார் நாளைக்கு இன்றைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதில் குமார் இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு இடத்துல வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க இங்கே குமாரை கூட்டிகிட்டு காரில் போகிறாங்க. உடனே முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சம்மந்தி உங்கள் பையன் ஊட்டிக்கு போயிருக்காருன்னு சொன்னீங்க உங்கள் காரில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆகா பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு டே சக்திவேல் பொண்ணு வீட்டுக்காரங்க குமாரை பார்த்தாங்க போலையே அப்படிங்கிறாங்க. உடனே பேசினேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா சரி அவனுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்கும் போது காய்ச்சல் அடிக்குன்னு சொல்லி நல்லா இருக்காது தான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லையே மாப்பிள்ளை முகத்தில் ஏதோ அடிபட்ட மாதிரி கெட்டுலாம் போட்டிருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இருங்க அவங்க பின்னாடி தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே காரில் போய் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. இறங்கி பார்க்குறாங்க குமாருக்கு கெட்டுப்பட்டிருக்கு. சம்மந்தி என்னாச்சு மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை இதை பார்த்தா கீழே விழுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. கீழே தான் விழுந்திருக்கான்
இவன் மேலே கை வைக்க யார் இருக்கா அப்படி இப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. இல்லை இல்லை, இது வந்து இது பண்ண மாதிரி தெரில சம்மந்தி, இதை முதல்ல என்னென்னு பாருங்கள், கல்யாணத்தை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ குமாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கதிர் ஒன்றால் என் வாழ்க்கையே போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன தாண்டா நடந்துச்சு, எப்படி தான் விழுந்து தொலைஞ்ச பாரு, உன் வாழ்க்கையை போச்சு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அசிட்டுருக்காரு. எல்லாமே அந்த கதிர் தான்ப்பா காரணம் அப்படின்னு. கதிர் தான் காரணமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தோம், அவன் திருடானே, அவன் கீழே கிடந்து எடுத்து இப்படி பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. இது நீ முதலே சொல்லியிருக்க வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, இவன் மேலே இந்த பொருக்கு, அவன் மேலே இந்த பொருக்கு, இப்போ இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போவோம், முதல்ல இது என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் 1 மாதம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அண்ணே 1 மாதத்துக்கு இவன் எப்படி இருந்தாலும் பார்க்க வெக்கையாக இருக்குண்ணே, எங்கள் வீட்டுக்காரன் சும்மா விடக்கூடாதுண்ணே, பேசாமல் ஜேசிபியை கொண்டு வந்து அந்த வீட்டையே தரமட்டமாக்கிடுவோண்ணே அப்படிங்கிறாங்க. டேய், அந்த வேலைலாம் பார்க்கக்கூடாதுடா, விட்றா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இன்னும் பொறுமையாக இருந்தால் சரி வராது, என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவனை மட்டும் இது இருப்பானுங்களா அப்படிங்கிறாங்க. டேய், அவனை எக்கேடும் கெட்டு போகிறானோ, அவன்கிட்ட போகாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன பொண்ணை கட்டியிருக்கான்னு சொல்லி அந்த பையன் மேலே நான் பாசம் ஆகிட்டானே அப்படிங்கிறேன். எனக்கு என்னடா பாசம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைண்ணே, நீ முன் பழைய மாதிரி இல்லை, நீ பழைய ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன், தரமட்டமாக்கல அண்ணன் பார்த்துட்டு தான் சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ நீ அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேறேனே, ரொம்ப பமுதினே அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கும் வயசாகி போச்சு, நம்ம அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம ஒன்று செஞ்சோம்னா 2 பேர் நம்மளை கை காமிச்சிட்ருக்கான், இன்னும் இவ்வளோ இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்ட்டு, அதனால தான் பொறுத்து போயிட்டுருக்கேன். இந்த வீட்டில் மூத்தவனா நான் வந்து உனக்கு புத்தி சொல்லுற மாதிரி இருக்கணும், நீ எனக்கு புத்தி சொல்லுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து பொறுத்து போகிறேன். இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனைக்கு வராங்கன்னு பார்ப்போம், அதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். எந்த எம்எல்ஏ பிடிக்கணுமோ, எந்த மந்திரியை பிடிக்கணுமோ, எந்த ஆட்சியாளரை பிடிக்கணுமோ நான் பிடிச்சி பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை கோடி ரூபா செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை தானே நீங்கள் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், இன்னொரு வாட்டி நடக்கட்டும்னு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே என்னங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க, என்னாச்சு அப்படிங்க, எல்லாம் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அடுத்த கதையை பேசுவாங்களாங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், நீங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் நல்லா பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. என்னங்க உனக்கு ஒன்றும் புரியலைங்கங்க. ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாடியை பார்த்து போயிடுறாங்க. இங்கே தங்கமேலு ஊருக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பழனி நடந்ததை சொல்கிறாரு சரவணன்ட்ட. சரவணன் அப்படி சொல்லிடுறாரு. சொன்னோடனே, ஓ இப்படி பண்ணியிருக்காளா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட இருந்து நகை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நான் வாங்கலை, எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கொடுத்தா நீங்கள் வாங்கிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க. ஏக்கா, அவங்க கொடுத்தாங்க, நான் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாங்க, எனக்கா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. நீ அப்படிலாம் வாங்கலை, வரும்போதே நகையை கலான்ட்டு தானே வந்தியா அப்படிங்கிறாங்க. ஏக்கா ஓவராக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறாங்க எல்லோரும். வரும்போது நகைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவன் புருஷங்களாம் வந்துட்டுருக்கான், இந்த நகையை நீங்கள் வச்சுக்கலான்னு பார்த்துருக்கீங்க, நடக்கலை, அவங்க வாங்கிட்டாங்க அப்படி தானே அப்படிங்கிறாக்கா. நீங்கள் வரம்பு மாரி பேசுகிறீங்க. என்னது வரம்பு மாரி பேசுகிறேன், கரெக்டாக தான் பேசுகிறேன் மாமா அப்படின்ட்டு போகிறாங்க. என்னம்மா ஊர்லாம் பிரயாணமும் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, இவ்வளவு தப்பு பண்ணவங்களை எதுக்கு நீங்கள் வீட்டில் வச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் என்ன தப்புமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டு நகையை வாங்கிட்டு வந்து உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, இப்போ நீங்கள் கடையே திறக்க முடியாமல் வீட்டில் முடங்கி போயிருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராஜித்தனமாமா. ராஜி எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், ராஜியை பேசாமல் வெளியே போக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏமாற்றி உங்கள் சொல்லுக்கு மரியாதை கொடுக்காம அவள் போய் ஹோம் டியூஷன் எடுத்திருக்கா, வச்சுருக்கா, அவங்க வீட்டிலேருந்து நகையை எடுத்து வந்திருக்கா. ஏன் நீங்கள் பெரிய ஆளுன்னு அவளுக்கு மரியாதை கொடுக்க தெரியலையா, அப்பேற்பட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை அவளை வெளியே போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி வராங்க. ஏக்கா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, மாமா தான் அந்த வீட்டோட தலைவர், அவர் என்ன முடிவு எடுக்கட்டும், உங்களுக்கு தேவையில்லாத இது அப்படிங்கிறாங்க. நான் தான் மூத்த மருமக, நான் தான் சொல்லணும், இந்த வீட்டை விட்டு வெளில போனீ முதல்ல அப்படிங்கிறாங்க. என்னடி ஓவராக பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ஒரு போடுதாங்க. போடணும் பொத்துன்னு விழுந்துருந்தாங்க. சேரில் விழுந்தோடனே முன்னம்பல் ரெண்டும் பொத்துன்னு கலந்துருது. கலந்தோடனே அடையப்பா அடையம்மா அங்கே தக்காளி சட்னியாக புழுன்னு போகுது. ராஜி விடு அப்படின்னு சொல்லி சரவணன் பிரித்து கொண்டு போகிறாரு. கொண்டு போனோன்னே ஏங்க 2 பல்லே விழுந்துச்சு பாருங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. டீட்டெயில் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டி போட பேசிவிடுவோம், ராஜி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி கூட்டி போயிடுறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோன்னா சொல்லிக்கிறாங்க, தாடை வந்து இதாகிடுச்சு, இன்னும் அந்த 2 பல் பொருத்தலாம் முடியாது, அது கொஞ்சம் காயங்கள் ஆறட்டும், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பல் இல்லாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் முதல் சிகிச்சை அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வராங்க. 2 பல் இல்லை. உடனே ராஜிக்கிட்ட நடந்ததை கேட்குறாங்க கோமதி. ஏன் இவ்வளோ கோவப்பட்ட அப்படிங்கிறாங்க.
நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்தேன், கதிர் நானும் திருடிட்டு வந்தோம்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. அது போக வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னா இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அத்தை நீங்கள் சொல்லுங்கள், நான் போகிறேன். மாமா சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே போகிறோம், தப்பு இல்லை. ஆனால் இதை சொல்கிறதுக்கு இவங்க யார்? அதான் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ராஜி அதுக்காக வசமாக ஒரு கொடுத்து அவளுக்கு 2 பல்லும் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் இருந்த கோவத்துக்கு கூட நாள் வாங்கியிருப்பேங்க, 2ஓட போச்சுன்னு சொல்லிட்டு அவனை இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி இப்படி பண்ணத செய்தியை வந்து தங்கமேல் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. தங்கமேல் வீட்டிலேருந்து வராங்க. சம்மந்தி இந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் வந்து தப்பு பண்ணவங்கள வந்து மூத்த மருமக கேள்வி கேட்டால் வந்து அவள் கை நீட்டுவாளா? கை நீட்டி என் மக பல்ல வந்து பறிப்பாளா? அப்படிப்பட்டவளும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருப்பீங்களா? முதல்ல வந்து கதிரையும் ராஜையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் சம்மந்தி, நடந்த சம்பவம் ஏதோ நடந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு நான் பேணிக்கிறேன். இன்னும் இது நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி இது சரியாக வராது, அவங்கள வெளில அனுப்புங்க கதிரையும் ராஜியும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வந்தோன்னே கேளுங்க, உங்கள் பொண்ணு சொன்னதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா? இதில் வந்து தங்கமேல் மேலேயும் தப்பு இருக்குது. ராஜி விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அவன் மூக்க நுழைச்சி வாங்கிட்டிக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன் ராஜி வந்து உங்கள் கூட பிறந்த அண்ணன் மகன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கல சம்மந்தி, நீங்கள் அப்படி பார்க்கல, நீங்கள் அப்படி பார்க்குற ஆளும் கிடையாது. உங்களுக்கு முக்கியம் வந்து அண்ணன் மகா. அப்புறம் வந்து மீனா வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்துறா, அந்த சம்பளத்தில் உங்களுக்கு கடை பண்டம் வாங்கி தரா, அது அவங்க தான் பெருசு, என் மகா பெருசு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, சம்மந்திங்க பாருங்கள், வாய்க்கு இருந்தால் அந்த வீட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, இது உங்கள் வீடு இல்லை, இது எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் வந்துடுறாங்க, பாருங்கம்மா அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை, இந்த ராஜி எவ்வளோ சின்ன பிள்ளாவா நீ கை நீட்டிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயில், நீ என்னெல்லாம் பேசணும்னு இன்னும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுமா நான் 1000 பேசட்டுமே, நீ எப்படி கை நீட்டுவா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு மயில், முன்கோபத்தில் யார் ஏதாவது செய்கிறது தான், ஆனால் நீ வந்து இப்படி பேசிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏம்மா இனிமேல் நான் இங்கே வாழ விரும்பலை, பேசாமல் நீ நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிருங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமேல் அம்மா முழிக்கிறாங்க, இவன் வேறு ஒரு லூசு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு, நீ இருடி, உன்னை வந்து வாழவட்டியை கூட்டி போய் கடை நான் இவ்வளோ நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லை நான் கூட்டி போக முடியாது, எனக்கு இது ஒரு தீர்வு வேணும், முதல்ல வந்து கதிரையும் ராஜியும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க தங்கமேல் அம்மா. அதுக்கு கதிர் வராரு, எங்களை வீட்டு விட்டு அனுப்ப சொல்லுங்கள், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா? அந்த வீட்டு மூத்த மருமகளோட அம்மா அப்படிங்கிறாங்க. அதோடு நின்றுக்கோங்க சரிங்களா? நாங்கள் இருக்கணும் வேண்டான்னு முடிவு பண்ணது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் மீறி யார் அதை சொன்னு கேட்கணும் அவசியம் எனக்கோ என் முன்னாடிக்கோ கிடையாது. அதனால் உங்கள் வேலை ஏதாவது பார்த்துட்டு போங்க. நீங்கள் எங்கள் அண்ணியோட அம்மானு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்க அப்படின்னா என் வீட்டிலேருந்து இப்படி பேசிட்டு நடக்கதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாரு. என்ன சம்மந்தி, உங்கள் பையன் நீ கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, உங்களுக்கு சம்மந்தின்னு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வரம்பு மீறி பேசினா உங்களுக்கு சின்னவங்களால் தான் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும், பார்த்துக்கோங்க, அதில் கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வெளியே கிளம்பிடுறாரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.